विठल विठल पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा. பிருந்தாவனம் போய் அலையறான். கண்ணையா எங்கன்னு ஒவ்வொரு வீதியா அலையறான். அவனுக்கு யார் பதில் சொல்லுவா? சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, ஸ்நானம் இல்லை. 2 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. அன்ன ஆகாரம் இல்லாமல் தூங்காதபடி அவன் கிருஷ்ணன் எங்கே தேடின்னு இருக்கான். இப்படி தேடிண்டே அங்கங்கே ஒருத்தர் ஒன்று சொல்கிறாளா, ஒருத்தர் கோவர்தனம் போய் பாருன்னார். நேராக கோவர்தனத்துக்கு வந்துவிட்டான். கோவர்தனுக்கு வந்து பார்த்தா அங்கே கோவர்தனத்தினுடைய சிகரத்தில் கிருஷ்ணன் இருக்கார். இன்னைக்கு நாதத்வாரால இருக்கிற ஸ்ரீநாத்ஜி அங்கே தான் இருந்தார். வல்லபாச்சாரியாளுடைய பிள்ளை விட்டலநாதர் தான் அப்போ ஆச்சாரியர். அந்த கோவிலுக்கு வந்துவிட்டார். இவர் ஜனங்கள் போயிட்டு வரத்த பார்த்தார். எங்கே போயிட்டு வரேன்னா கண்ணையாவை பார்த்துட்டு வரோங்கிறாவா. இத்தனை நாளாக ஆகாரம் இல்லாமல் தூங்காமல் குளிக்க கூட இல்லாமல் எந்த கண்ணையாவை தேடினாலோ அவனை பார்த்துட்டு வரேங்கிற இவா எல்லாரும் உடனே கோவிலுக்கு ஓடி போயிட்டான். நான் பார்ப்பேன், நானும் பார்ப்பேன்னு உள்ள போக அங்கே இருக்கிற சேவகர்கள்லாம் இவன் முஸ்லீமோன்னு உள்ள விட மாட்டேன்னுட்டா, தடுத்து விட்டா. நான் கிருஷ்ணனை பார்க்கணும் பிறண்டு கதறார். குளிக்கலையா, துணிமணி மாத்திக்கலையா, பைத்தியம் மாதிரி இருக்கார். ஒரு டீசெண்டா இருந்து கேட்டா கூட உள்ள விட்டுடுப்பான். இதேதோ பைத்தியம், ஏதோ உள்ள பார்க்க வர மாதிரி வந்துட்டு எதையாவது தூக்கின்னு போயிடும். இது மாதிரி எத்தனையோ ஒரு சந்தேகம் இருக்குமே, விடமாட்டேங்கிறா. வரவா போறவாளுடைய சரணத்துல எல்லாம் விழுந்து முட்டி அழுது நான் கண்ணையாவை பார்க்கணும்னு கெஞ்சனாயிவோம். அவனை உள்ள விடாதபடிக்கு ஸ்பெஷலா 2 பேரை போட்டு தடுத்து நிறுத்தி விட்டு அந்த கோவிலுக்கு அதிகாரியா இருக்கிறவர் குருநாதர் ஆச்சாரியன் விட்டலநாதரை பார்க்க வந்தார். அப்ப சொன்னார், ஒரு பைத்தியம், ஒரு முஸ்லீம் பைத்தியம் ஒன்றும், நான் கண்ணையாவை பார்ப்பேன்னு புலம்பி தீக்கிறது, அழறது. அதை ஒரு வழியா பங்கிடு பண்ணிவிட்டு வரத்துக்கு மெனக்கெட்டு எடுத்து நேரமாயிடுத்துன்னு ஆச்சாரியன்ட்ட சொல்றான். இப்ப எங்க இருக்கார் அவர்னு கேட்டார். அவர் கோவில் வாசல்லையே வரவா போறவா திருவடியில் விழுந்து அழுதுண்டு அங்கேயே நிக்கிறது அந்த பைத்தியம். அப்படி நிக்கிறான்னு உடனேவே அவனை தேடிண்டு இவர் வந்து விட்டார். அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படுற லோகத்துல கிருஷ்ணன் வேணும்னு அழறாமத்தன்னா அவனை பார்க்காம எப்படி இருக்கிறது? இவர் தான் ஆச்சாரியன்னு கூட தெரியாது அவனுக்கு. ரசகானுக்கு இவன் தான் ஆச்சாரியன்னு கூட தெரியாது. இவர் வந்து அப்படி நின்ன உடனே எல்லார் சரணத்திலையும் விழற மாதிரி இவருடைய சரணத்திலையும் விழுந்து நான் கிருஷ்ணனை பார்க்கணும், நான் கண்ணையாவை பார்க்கணும், கண்ணையா எங்கேன்னு இவன் திருவடியில முட்டி இப்படி அழும்பொழுது முஸ்லீம்னு பார்க்கல, மிளேச்சன்னு பார்க்கல, அவனை தூக்கி நிறுத்தி ஆலிங்கனம் பண்ணிட்டு உனக்கு கண்ணையாவை தானே பார்க்கணும், நான் அழிச்சுன்னு போறேன் வான்னு நேரா உள்ள போய் அந்த கிருஷ்ணனை காமிச்சு இதோ பாரு கிண்ணையான்னு நான் பாருங்க. அர்ச்சாவதாரமா இருந்த கிருஷ்ணன் பிரத்யட்சம் ஆயிட்டாராம் இருக்கு இந்த ரசகானுக்கு. அர்ச்சாவதார திருமேனியில இருந்த பிரபு விட்டலநாதர் காமிச்ச உடனே ரசகானுக்கு பிரத்யட்சம் ஆயிட்டார். அவன் அந்த ரசகான் நிறைய கீர்த்தனங்கள் பாடியிருக்கார். அவர் ஒரு முஸ்லீம். அதுதான் பாகவதம் சொல்றது, நாரத பக்தி சூத்திரம் சொல்றது. பக்தி இன்னாருக்கு வரும், இன்ன குலத்தில் பிறந்தவனுக்கு வரும், இன்ன ஜாதியில பிறந்தவனுக்கு வரும் அப்படிங்கிறது கிடையாது. எங்கு வரும், யாருக்கு வரும்னு எப்படி தெரியும்? பகவத் கிருபை யாருக்கு லபிச்சிருக்கோ அது சொல்ல முடியாதுன்னு கபீரோட மகாத்மியத்தை நாபாஜி சொல்றார். எப்பேற்பட்டவர் கபீர்? கபீர் ஒரு முஸ்லீம். முஸ்லீம்னு புரியறதுக்காக சொல்றேன், தவிர முஸ்லீம் இல்லை. அவர் புரியறதுக்காக முஸ்லீம்னு சொல்றேன். அப்படி சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். இந்த கபீரை பத்தி அவருடைய சமகாலத்தில் இருந்தவாள்லாம் அபிப்பிராயம் சொல்லியிருக்கா. ஹரிராம் வியாஸ்ன்னு ஒரு மகாத்மா பிருந்தாவனத்திலேயே இருந்தார். இது மாதிரி உள்ளவாளுகள்லாம் என்ன ஒரு காரியம் அப்படின்னா பரிசீலனை பண்றதுதான் காரியம். பிருந்தாவனத்துக்கு எத்தனை பேர் வரா, அதுல எத்தனை மகாத்மாக்கள் வரா, எத்தனை பிரேமிகாள்லாம் வரா, அதுதான் பாப்பா.
அது மாதிரி யாருக்கெல்லாம் தோணும்னா அந்த நிலையில இருக்கிறவளுக்கு தான் தோணும். சீதை 11 பதிவிரதையை சொன்னா சுந்தரகாண்டத்துல. 11 பதிவிரதைகளை சொல்லி அவர்களை மாதிரி நானும் ராமனை பஜிக்கிறேன். எப்படி சீதைக்கு சொல்ல முடிஞ்சது? அவ பதிவிரதையா இருக்கிறதுனால தான் சொல்ல முடிஞ்சது. அவா கோஷ்டியை பத்தின ஞானம் அவளுக்கு இருக்குமோனும். இந்த ஹரிராம் வியாசுங்கிற இந்த மகாத்மாவுக்கு என்ன காரியம்னா, பிருந்தாவனத்துக்கு எத்தனை பேர் வரா, அதுல எத்தனை பேர் பக்திமானா இருக்கா, எத்தனை பேர் பிரேமையில இருக்காங்கிறத பாக்குறது தான். அவளுக்கெல்லாம் என்ன ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிவிட்டா அவரை எல்லாரும் அவளை வந்து பார்ப்பா. அந்த அந்த அப்படி பிரேமையில இருக்கக்கூடிய மகாத்மாக்கள், பிரேம பக்தியில தெளிச்சவர்கள், இப்படி ஒருத்தர் வந்துட்டார்ன உடனே எல்லாரும் அவளை வந்து பாப்பா, சந்திச்சு பாவா. பக்தா சங்கம்ய ஜான்யோன்யம் என்யதோ பாகவதா பிரசஜ்யே சபா ஜெயந்தே மம பௌருஷாணின்னு கபிலோபதேசத்துல பகவான் சொல்றான். இது மாதிரி உள்ள பிரேமிக பக்தா எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா அந்நிய வார்த்தையே பேச மாட்டா. என்னை பத்தி பேசுறதுல அவளுக்கு அவ்வளவு குதூகலம். இது மாதிரி ஒருத்தர் வந்திருக்காருன்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறதுக்கு வேணுமான ஒருத்தர் நியமிக்கணும். அப்படி சாதுக்கள்லாம் நியமிச்சவர் தான் ஹரிராம் வியாஸ். இந்த ஹரிராம் வியாச எப்போது சுத்தின்ண்டே இருப்பார் பிருந்தாவனத்துல. ஏன்னா அவரை பார்த்துட்டா உடனே பாக்கி பிரேம பக்தாளுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணணும். இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது கபீர்தாஸ்னு ஒரு மகாத்மா வந்திருக்காருன்னு தெரிஞ்சது. இந்த கபீர்தாஸை வந்து இவரும் ஆலோசனை பண்ணி தான் பார்த்தார். பார்த்து இவர் பிரேம பக்தர் இல்லை, ஏதோ சாதாரண பக்திமான் அப்படின்னு நினைச்சுண்டு பேசாம விட்டுவிட்டார். இப்படியே சுத்தின்னு இருக்கும்போது 2 நாள் முன்னாடி கூட பிரவச்சனத்தில் சொன்னேன், இங்க சொன்னேனோ அங்க சொன்னேனோ, பகவானுடைய கையில் இருக்கிற குழலுக்கு அவதாரம் பண்ணணுங்கிற ஆசை வந்து ஹிதஹரி வம்சருங்கிற மகாத்மாவா அவதாரம் பண்ணினதுன்னு சொன்னேன். இந்த ஹிதஹரி வம்சரை வந்து தரிசனம், அவர் தான் இன்னைக்கு ராதாவல்லபன்னு ஒரு பெரிய கோவில் பிருந்தாவனத்துல அந்த மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கு ஹிதஹரி வம்சருடைய வம்சத்துல வந்தவாதான் சேவை பண்ணிட்டு இருக்கா. பிருந்தாவனத்தில் ஹிதஹரி வம்சருடைய அந்த ராதாவல்லப சம்பிரதாயம்னு பேர் இருக்கு. அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளுக்கு என்ன அடையாளம்னா, அவ திருமண்ணும் போட்டுக்க மாட்டா, கோபியும் போட்டுக்க மாட்டா. ஆனா வைஷ்ணவ பக்தாள் என்ன போட்டுப்பா அப்படின்னா, திருமண்ணும் கிடையாது, கோபியும் கிடையாது. என்னன்னா கருப்பா ஒன்னு எட்டு இருப்பாவ. மாத்வாள் மாதிரி அந்த கரியும் இல்லை. கரின்னா இப்ப கரி இல்லை, அதை தயார் பண்றதே இந்த வாழைப்பட்டையில ரொம்ப பரிசிரமப்பட்டு பண்ணுவாவா மாத்வாள். நான் புரியறதுக்காக கறின்னு சொல்றேன். இது அடுப்பு கறி இல்லை. இது அவ அட்டுக்கிறது இந்த அடுப்புலேருந்து எடுக்கிற தணல் ஆறி போனா கறிக்கட்டையா இருது, அது இல்லை. அது அதை தயார் பண்றதே ஏதோ பரிசிரமப்பட்டு பண்ணுவா. அது மாதிரி கருப்பா இருக்காது, ஆனா வெளுப்பா இல்லாமல் இருக்கும். அவ எதை நெத்தியில எட்டுப்பா அப்படின்னா, கோபி இட்டுக்க மாட்டா, திருமண் இட்டுக்க மாட்டா, யமுனை மண்ணை தான் இட்டுப்பாளாம் அவ. ஏன் கோபி இட்டுக்காம இதையும் இட்டுருக்கேன்னு அவ கேட்டா அவ சொல்லுவா, அந்த துவாரகா மண்ணை விட எங்க யமுனை மண்ணு ஒஸ்தியும்பாளாம் அவ. இப்ப கோபி இட்டுருக்குமே, இது என்னன்னா துவாரக மண்ணு, துவாரகையில கிடைக்கிற மண்ணு. இது பூமியில இதுதான் வருது. என்ன துவாரக மண்ணுக்கா எங்க பிருந்தாவன மண்ணு ஒன்னும் சலை இல்லை அப்படின்னு இவ பிருந்தாவன மண்ணு தான் இட்டுப்பாவா. அந்த ராதாவல்லப சம்பிரதாயத்தை ஏற்படுத்தின ஹிதஹரி வம்சத்தை வந்து சொல்றார். இன்னைக்கு என்ன விஷயம்னு இவர் கேட்கிறார். ஒருத்தரை பார்த்தேன், அவர் ஒரு பிரேம பக்தரோன்னு நினைச்சிருந்தா, அவர் போய் பார்த்தேன், இல்ல இல்ல அவர் சாதாரணமா தான் இருக்கார். அவர் இருக்காரோன்னு கேட்டார். இல்ல எங்கேயோ கிளம்பி போயிட்டார் அவர். உடனே ஹிதஹரி வம்சர் சொல்றா, அப்போ ஒரு காரியம் பண்ணு, நீ நேரா யமுனக்கரைக்கு போ, அங்க யமுனக்கரையில உட்கார்ந்து நீ பார்த்த பத்தியா அவரை தியானம் பண்ணிட்டே அவர் ஒருவர். நீ அவரை தியானம் பண்ணிட்டே அவர் ஒருவர், அப்புறம் பாரு அவர் யாருன்னு உனக்கு தெரியும். அதே போல இந்த ஹரிராம் வியாஸ் இந்த மகாத்மா வந்து யமுனக்கரையில வந்து உட்கார்ந்து அந்த கபீரை தியானம் பண்றார். தியானம் பண்ணின கொஞ்ச நேரம் ஆச்சு, தியானம் பண்ணிட்டே இருக்கார். பட்டுன்னு கண்ணை திறந்து பார்த்தா கபீர்தாசர் நிற்கிறார். ஏன்னா தியானத்துக்கு அவ்வளவு சக்தியோ இல்ல ஹிதஹரி வம்சர் நீ தியானம் பண்ணு அவர் வருவார்னு சொன்னாரே அவருடைய வாக்பலமோ. கண்ணை திறந்து பார்த்தா நிற்கிறார் கபீர்.
கபீரை பார்த்தா ஆச்சரியம் இருக்கு. என்ன ஆச்சரியம்னார், மனு ஐசா நிர்மல் பயா ஜெய்சே கங்கா நீர் पीछे पीछे हरी फिरे कहत कबीर कबीर. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது அவருடைய மனசுல உள்ள சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடுது. பார்க்கிறாரு ஹரிராம் வியாஸ். எப்படி நிவர்த்தி எப்படி ஆச்சு அப்படின்னா, ஜெய்சே கங்கா நீ, கங்கா ஜலம் எவ்வளவு சுத்தமா இருக்கு, அதுபோல கபீரை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கும்போது அதை விட ஆச்சரியம் என்னன்னா, பீச்சே பீச்சே ஹரி பிறை. இந்த கபீர் தாசரை நிக்க வச்சு கிருஷ்ணன் பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்கானா. இவர் பார்க்கிறாரு, கபீரை நிக்க வச்சு கிருஷ்ணன் பிரதட்சணம் பண்றார். பீச்சே பீச்சே ஹரி பிறை. அது ஆச்சரியம் இல்ல, பிரதட்சணம் பண்ணும்பொழுது கஹத கபீர் 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 விட்டல் 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 நாம பிரதட்சணம் பண்ற மாதிரி அவர் கபீர் 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 கிருஷ்ணன் சொல்லிண்டே பிரதட்சணம் பண்றார். இது ஹரிராம் வியாஸ் பார்க்கிறார், கபீரும் பார்த்தார். அவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. கிருஷ்ணனை கூப்பிட்டார், இது மாதிரி பண்ற இடையே நன்னா இருக்கா? கபீரா கபீரா கியூ கஹே. நாங்கள்லாம் கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லணும், ராமராமான்னு சொல்லணும். இதை விட்டு விட்டு கபீரா கபீரா கியூ கஹே. யமுனே யமுனா கே தீர். யமுனக்கரையில என்னை வச்சுட்டு சுத்தி சுத்தி வந்து கபீரா கபீரா கபீரான்னு என்னை பார்த்து சொல்றேளே, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு கோபியினுடைய பிரேமையில கோடி கபீர் மூழ்கி போயிட்டான்னார் அவர். ஒரு கோபி பிரேமையில கோபிகையும் பார்த்துவிட்டு கோபிகைகளையும் பார்த்துவிட்டு அந்த பிரேமையும் பார்த்துவிட்டு என் பேரை சொல்றேளே, எனக்கு வெக்கமா இருக்கு. கோடி கபீர் நின்னா ஒரு கோபியோட பிரேமைக்கு சமமாகுமான்னு கேட்கிறேன். கோபிகளை வேணா சொல்லலாம், என் பேரை ஏன் நீங்க சொல்றேன்? ஏக்கு கோபி கே பிரேம் மே பஹி கயே கோடி கபீர். அப்பேற்பட்ட பிரேமிகர்களான கோபிகைகளையும் பார்த்துட்டு இப்ப என்ன சுத்தி சுத்தி வரையில கிருஷ்ணன் சொல்றார், அப்பா யாருக்குமே அவளுடைய மகத்துவம் தெரியுமா? அகம்பாவிகள் ஒண்டிதான் சொல்லிட்டு இருப்பான், திமிரு பிடிச்ச ஒண்டிதான் நான் எப்பேற்பட்டவன் தெரியுமான்னு சொல்லுவான். சாதுக்கள் யாரும் தன்னை சொல்லிக்கவே மாட்டேன். அப்பேற்பட்ட மகாத்மா கபீர்தாசர். சுகருடைய அவதாரம் அப்படிங்கிறார். மகாராஷ்டிர சந்துக்கள்ல அபங்கம் பாடுறவா கபீர. ஆனா நாபாஜிங்கிற மகாத்மா பக்தமாலால சொல்லும் பொழுது பிரகலாத சுவாமியோட அம்சம்ங்கிறார். கபீர்தாசர் பிரகலாத சுவாமியோட அம்சம். ஆனா கபீர்தாசருடைய சுவாவம் என்னங்கிறார் நாபாஜி. அவர் இந்த தாசருடைய சுவாவம் என்ன? கபீர்தாஸ் கபீர் காணி ராக்கி பஹி वर्णाश्रम षट दर्शने भक्ति विमुख जो धर्म सो अधर्म करी गायो. கபீருடைய மனோபாவம் என்ன? அவர் எந்த ஸ்திதியில் இருக்கார் கபீர்தாசர்னார்? இந்த நியமங்கள் தர்மங்கள் இதெல்லாம் இருக்கே, அதுல எல்லாம் அவருக்கு பிடிப்பே கிடையாதுங்கிற. பொதுவாகவே இது மாதிரி பிரவச்சனங்கள்லாம் கேட்கும் பொழுது நம்ம மனசை கரெக்ட் பண்ணிட்டு தான் எப்போதுமே கேட்கணும். இப்ப சொல்ல போற கதைகள்லாம் என்ன உச்சியில் இருக்கிறவா, உச்சியில் இருக்கிற பக்தாளுடைய கதையை கேட்கலாமே தவிர அவ பண்ணினதெல்லாம் நாம பண்ணவே கூடாது.
அவருடைய மனோபாவத்தை சொல்றார். அவர் வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் மைண்ட் பண்ணவே மாட்டாருங்கிறார். அவர் வர்ணாசிரம தர்மம் கார்த்தாலேந்து ராத்திரி விழுந்தும் சந்தியா ஷட்கர்மாணி தினே தினேன்னு ரிஷிகள்லாம் சொல்லியிருக்காளே, அதெல்லாம் மைண்ட் பண்ணவே மாட்டாராம். ஏன் இப்படி? தர்மங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா தர்மங்கள்? ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்ஞான பகவான் கீதையில சொல்லும் பொழுது என்னுடைய உத்தரவுன்னா சொல்றான் பகவான். தர்மங்களை ஸ்ரௌதஸ்மார்த்த தர்மங்களை என்னுடைய ஆக்ஞங்கிறான் பகவான். இப்படி இது மாதிரி தர்மங்களை ஒருத்தன் விட்டுட்டான்னா யாருன்னு ஆக்ஞாச்சேதி மம துரோகிங்கிறார். எனக்கு என்னோட துரோகிங்கிறான் பகவான். கீதாச்சாரியனே இந்த தர்மங்கள் எல்லாம் விடக்கூடாதுன்னு பகவத்கீதையில சொல்லி இருக்கும் பொழுதும் கபீர்தாசர் அதெல்லாம் மெயின் பண்ணவே மாட்டார். ஏன் மெயின் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது காரணம் சொல்றார். அவருடைய அபிப்பிராயம், பக்தி விமுகஜோ தர்ம சோ அதர்ம கரீகாயோ. நீ எத்தனை தர்மங்கள் பண்ணினாலும் அனுஷ்டானங்கள் பண்ணினாலும் பக்தி இல்லாட்டா அத்தனை தர்மங்களும் அதர்மம் வராவர். இது சொல்லாமான்னு கேட்கக்கூடாது. பக்தியோட பெருமை நைஷ்கர்மியமபி அச்சுத பாவவர்ஜிதம் நசோபதே ஞானம் நசோபதே ஞானமலம் நிரஞ்சனம் குதః புனஸ்ஸ்வதபத்ரமீஸ்வரே நச்சார்ப்பிதம் கர்மா. இது நாரத சுவாமி வாக்கு வியாசாச்சாரியாளுக்கு சொல்றார். பக்தியினுடைய பெருமையெல்லாம் சொல்லும்போது பக்தி எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? நைஷ்கர்மியமபி. நைஷ்கர்மிய சித்திங்கிறது என்னன்னா ஞான சித்தி. ஞானிகளுக்கு எதுவுமே ஒட்டாத பிறம். ரிஷபதேவர் சந்தியாவந்தனம் பண்ணுவரா? சுகாச்சாரியால் சந்தியாவந்தனம் பண்ணுவரா? ஜடபரதர் சந்தியாவந்தனம் பண்ணுவரா? அவன் எத்தனையோ பேர் விட்டுவிட்டான் சந்தியாவந்தனத்தை. இப்ப விட்டவனையும் சுகாச்சாரியாலையும் உண்ணாவா சொல்றது? எம்பிரபுர்ஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் சூத பௌராணிகரை சொல்றார். எல்லாத்தையும் விட்டுவிட்டாருங்க. கருணாமிர்தாச்சாரியால் சந்தியாவந்தனத்துக்கே நமஸ்காரம் பண்ணிவிட்டார். என்னால முடியாது இனிமேட்டார். சந்தியாவந்தனம் பண்ண முடியாது. இப்ப பையங்களும் தான் சொல்றான் பண்ண முடியாதுங்கிறான். இவன் என்ன கருணாமிர்தாச்சாரியாலா? இவன் விட்டுடுவான். எந்த நோக்கத்தில் விட்டாங்கிறதுனா பார்க்கணும். அவளால முடியல, அனுஷ்டானங்கள் பண்ண முடியல அவளால. சுகர் பண்ணியிருக்காரா, ஜடபரதர் பண்ணியிருக்காரா, இப்படி பண்ண முடியும் அவளால. ஏன் அப்படின்னா அந்த நிலைக்கு போனதுனால முடியல. அப்பேற்பட்ட நிலை இருக்க நைஷ்கர்மிய சித்தி. அந்த நைஷ்கர்மிய சித்தி இருக்கே ஞான சித்தி, அது அச்சுத பாவவர்ஜிதம் நசோபதே. பகவான்கிட்ட பிரேமி இல்லாட்டா அந்த ஞானத்தை தூக்கி போடுன்னு அரட்டி வெளியில தூக்கி போட்டுடும். நைஷ்கர்மியமபி அச்சுத பாவவர்ஜிதம் நசோபதே ஞானம். விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா